அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொன்னேன். புக் ரிவ்யூவை பற்றி நேற்று பார்த்தோம். இந்த புத்தகத்தை பற்றி பேசும்பொழுது புத்தகம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் மைண்டுக்குள்ளே வந்தது. அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதற்கு பல உதாரணப்படுத்தி கூட நம்ம சொல்லலாம் வாழ்க்கையில். அதாவது நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது நம்ம சைக்கிள் பழகிறதுக்காக ஒரு குட்டி சைக்கிளை வாங்கி பழகுவோம். நம்ம பெரிய ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குட்டி சைக்கிளை நம்ம வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம தெருவில் யாராவது குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அவங்க கையில் கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? இந்த புத்தகத்தை எடுத்துக்கிட்டோன்னா புத்தகத்துக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்குது. அந்த பல கருத்துக்களை நம்ம உள்வாங்கினதுக்கப்புறம் அந்த புத்தகம் நமக்கு தேவையில்லைன்னு யோசிப்போம். நம்ம கபோர்டில் எங்கேயாவது ஒரு மூலையில் கிடக்கும். கரெக்டுங்களா? அதை ஏன்னா எடுத்து மாதத்துக்கு ஒரு முறை படிக்க போகிறதில்ல, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை படிக்க போகிறதில்ல. ஒரு முறை அந்த புத்தகத்தை படித்து அதில் இருந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிட்டதுக்கப்புறம் அந்த புத்தகம் ஏதாவது வீட்டில் ஒரு லக்கேஜ் மாதிரி மூலையில் கிடக்கும். பட் அந்த மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட புத்தகங்கள் இருக்குன்னா தயவு செஞ்சு படிக்கக்கூடிய இளைஞர்கள் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்க லைப்ரரியில் கொண்டு போய்ட்டு அதை கொடுத்தோம் அப்படின்னா அது யாராவது ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு புத்தகம் உங்களுக்கு பயனற்றதாக கூட இருக்கலாம். பட் ரொம்ப நாளாக அந்த புத்தகம் கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தவங்களுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட படித்து முடித்த புத்தகங்கள், என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை கூடயும் இதோட சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். கல்வீரம்பாளையத்தில் ஒரு சின்ன ஒரு சமூக சேவை முனையம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தோம். அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வரக்கூடிய நாட்களில் பேசுவோம். அப்படி நடத்திக்கிட்டு இருக்கும்போது பல சமூக ஆர்வலர்கள் முன் வந்து தங்கள்கிட்ட இருந்த புத்தகங்களை எங்களுக்கு கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ளதும் இருந்துச்சு, கல்லூரி மாணவர்களுக்கு பயனுள்ள புத்தகங்களும் இருந்துச்சு. சொல்லப்போனால் சுமார் ஒரு 500லேருந்து 600 புத்தகங்கள் எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி லைப்ரரி மாதிரியே ஆகிடுச்சு. என்னுடைய ஆராய்ச்சி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குவோம். அப்புறம் என்னோட நண்பர்களை வச்சு கொஞ்ச நாள் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த புத்தகம் ஒரு மூலையில் தான் வச்சுருந்தோம், கொஞ்சம் பயனற்ற வகையில். சுமார் ஒரு வருஷமோ 2 வருஷமோ. அதுக்கப்புறம் எதற்காக இது நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் அந்த புத்தகம் தங்கள் வீட்டில் உறங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் அது என்லைட்டிங்காக இருக்கணும், பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம கையில் கொடுத்தாங்க. சரி, நம்ம வாங்கிட்டு மொத்தமாக ஒரு இடத்துல தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு தோணி அந்த புத்தகங்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்புறம் ஒரு பக்கத்தில் இருந்த லைப்ரரியில், அதான் அந்த டைமில் நான் முசிறியில் இருந்ததுனால முசிறி லைப்ரரியில் கொண்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகங்கள் பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டித் தேர்வுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த புத்தகம் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இவங்களுக்கு புத்தகம் கிடைக்குது அப்படின்னா அவங்க தங்களுடைய கோலை அடையிறதுக்கு கொஞ்சம் சற்று எளிதாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் தேடுங்க. ஏதாவது ஒரு புத்தகம் பயனற்ற வகையில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லையா பள்ளி படிக்கக்கூடிய மாணவருக்கு பயனுள்ள புத்தகமாக இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க. அப்படி வீட்டில் யாரும் லேபர்ஸ் இல்லை அப்படின்னா முதல்ல உங்கள் தெருவில் இருக்க யாருக்காவது கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க லைப்ரரியில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நல்ல விஷயங்களை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, ஒரு சின்ன லெட்டர் மட்டும் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த புத்தகத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, நன்கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.